இப்போ வந்து ஒரு கேம் ஓகேவா? ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு கேமோட விடலாம் ஓகேவா? யாரு ரொம்ப சவுண்டா குட் மார்னிங் சொல்றீங்க? தாத்தா பாட்டி ஆக்டிவா இருக்காங்களா இல்ல பசங்க ஆக்டிவா இருக்காங்களா பாருங்க ஓகேவா? ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இருங்க அவங்களுக்கு கேட்டுலாம். ஓகே குட் மார்னிங். ஓகே நீங்க குட் மார்னிங். ஏய் பாத்தியா யாரு? அவங்க தான். நான் இப்போ வினர் வஜேசிவா சாலஸ் பாப்பா. ஓகே குட் மார்னிங். ஓகே அடுத்து இங்க பண்ணலாமா? குட் மார்னிங். ஓகே ஓகே இப்போ எல்லா ப்ரேயர் சாங்ஸ் எல்லாமே போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரோட பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா? இப்போ என்னன்னா டக்குன்னு நானா சொல்லுவேன்னா கடைசியா இவங்க யாருன்னா ஒரு பேரை நானும் கேட்டுட்டு எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி. ஓகே ஓகே உங்களோட பேர் மட்டும் சொல்லுங்க ஓகேவா? இவங்களோட பேர் வந்து ராணி ஓகேவா? அவங்களுக்கு ஓகே இவங்க பேர் வந்து மீனாட்சி. கை தட்டலாமா? ஓகே இவங்க பேர் என்னது? சவுண்டா சொல்லுங்க. உங்க பேர் என்னது? ஓகே உங்களோட பேருமா? ராணி. இவங்களோட பேரு? ஓகே இவங்களோட பேரு? சரோஜா. இவங்க பேர் என்ன? ஓகே நான் கேட்டு சொல்லிடுறேன். ஓகே உங்களோட பேருமா? நவநீதம். ஓகேவா? உங்க பேர் என்ன? சவுண்ட் கம்மியான போட்டு வருவாரு. உங்க பேருமா? புரியல. அனுமா. ஓகே அனுமா. ஓகேவா? நீங்க? அமுலு. ஓகேவா? அவங்க பேரு? ஓகே ஒரு அடுத்த ஒரு ஃப்ளோர் வந்து இன்னும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சோடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகேவா? ஓகே எல்லாத்துக்கும் முதல் காரணமா இருக்கிறது யாரு? எல்லாத்துக்குமே ஓகே இந்த ஸ்டோரி தான் வந்து இந்த விஷயம் தான் வந்து என்னோட பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த ப்ரேயர் செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஃபிலோ அக்கா என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே வந்து முன்னிறுத்தி நடத்த போறாங்க. ஸோ அவங்களோட பார்த்துக்கலாம். வந்தோரை வரவேற்பது நம் தமிழரின் பண்பாடு. இன்று இவ்விடத்தில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று சிரம் தாழ்த்தி இருக்கரம் குவித்து வரவேற்கின்றேன். சிறப்பாக அருட்தந்தை கிறிஸ்டோபர் அவர்களையும் அருட்சகோதரி சிஸ்டர் ஜெயந்தி அவர்களையும் சிஸ்டர் ஜெனி அவர்களையும் சிஸ்டர் ரூபி அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் சுனிதா ஆண்டி அவர்களையும் குளோரியக்கா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றேன். இங்கு வழி நடத்துகின்ற பாலண்ணா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். என் இளையோர் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசத்தேன விடவோ இனிக்கும். பாட்ட பாட்டி உறவிருந்தா புல்லும் மலைய வளைக்கும்.
அவங்க ஊட்டி வளர்க்கும் அன்பு பாசம் தேனை விட இனிக்கும்.
சொன்னாரு. கடலுக்கு மீன் பிடிக்க போகணும்னு சொன்னாரு. ஆழத்துல மீன் பிடிக்க போகணும்னு சொன்னாரு. வலையா வலது பக்கம் போட சொன்னாரு. மீன் பிடிக்க உதவி செய்வேன்னு சொன்னாரு. வளர்த்திய மீன் எனக்கு தந்தாரு. ரெண்டு படகு நிரம்ப மீனை தந்தாரு. ஏசப்பா சொல்லுவதை நீயும் கேட்டேனா? உன்னையோ என்ன போல ஆசீர்வதித்தாரு. நல்லா clap பண்ணுவோம். That's it. First shalala. Ready? Sha-la-la-la-la-la. Super. Sha-la-la-la-la. இந்த மாமி எப்படி சொல்லுங்க. Super. இப்போ ஆடுவோம் பாடுவோம் இயேசு ஆண்டவருக்காக நல்லா பண்றீங்க. ஆடுவோம் அதே மாதிரி தான். ரைட் ஆண்டவருக்காக சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசு செல்ல பிள்ளை சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசு செல்ல பிள்ளை. Sha-la-la-la-la-la. Very good, very good. Sha-la-la-la-la-la. Super. Sha-la-la-la-la. Take up music. Ready? 1, 2. 1, 2. Better sing. 1, 2. 1. Super. கவலை இல்லை, கலக்கமில்லை, துயரமில்லை. Come on. கவலை இல்லை, கலக்கமில்லை, துன்பமில்லை. Yeah. நாங்களே சொல்லு கண்மணிகள். இதுக்காக நாங்களே சொல்லு கண்மணிகள். ஆடுவோம் ஆண்டவருக்காக. Very good. ஆடுவோம் ஆண்டவருக்காக. சின்ன பிள்ளைங்க நாங்க இயேசு செல்ல பிள்ளைங்க. சின்ன பிள்ளைகள் நாங்க சொல்லுங்க இயேசு செல்ல பிள்ளைங்க. Sha-la-la-la-la. Sha-la-la-la-la-la. Super. Sha-la-la-la-la-la. Fantastic. Sha-la-la-la-la-la. 1, 2. 1, 2. 1, 2. 1, 2. சிறப்பாக நிர்வகித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய பாக்கத்திற்குரிய அண்ணன் ஜெயலலிதா அவர்களுக்கும் அருட்சகோதிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கும் இளையோருக்கும் மாணவ கண்மணிகள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வாழ்த்துக்கள். குட் மார்னிங். ஓகே, பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு. இந்த ஒரு புதிய முயற்சி, இந்த தாத்தா பாட்டிகள் தினத்துல நாம இந்த மறைக்கல்வி வகுப்புடைய நேரத்தை நம்முடைய தாத்தா பாட்டிகளோடு செலவிடுவது அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்று நம்முடைய சகோதரர் அபினாஷ் அவர்கள் எனக்கு திட்டமிடும் பொழுது ஒரு ஐடியா கொடுத்தாரு. மிக சிறப்பாக இருந்தது. ஆகவே இந்த நாளிலே நாம் அனைவரும் இங்கே இருப்பது ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கு. அதான் நான் பார்த்தேன். கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா தாத்தா பாட்டிகளுக்கும் உங்க வயது அல்லது உங்களுக்கு உங்க வயது பொறுத்த பேரன் பேத்திகள் கண்டிப்பாக இருப்பார்கள். அவங்க
எங்களால் இப்பொழுது பார்க்க முடியும் என்று சொன்னாலும் உங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெருத்த மகிழ்ச்சி. நாம் அந்த மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் அவருக்கு கொடுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல தாத்தா பாட்டி இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம். நம்மள ஒரு சிலருக்கு வந்து தாத்தா பாட்டி இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு இவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதமானது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. ஆகவே இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகள், ஆசிரியர் மக்கள், அருட்சகோதரிகள், இளையோர் அனைவரின் சார்பாக தாத்தா பாட்டிகள் எல்லாரையும் பார்த்து ஹாப்பி ஃபேஸ் சொல்லாம சத்தமா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஏஞ்சி நின்று சொல்லணும். உட்கார்ந்து இனியும் உட்காருங்க சேர்ல உட்காருங்க உட்காருங்க. இதுதான் நம்ம வந்து செய்கின்ற ஒரு மரியாதை. இன்னும் கூட சொல்லாமே தாத்தா பாட்டிகள் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்ல உடல் சுகத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எல்லாருடைய ஜபங்கள். நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்க இல்லையா? இந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடம். ஒரு பக்தி நிறைந்த அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் உடனடியாக செய்தரக்கூடிய ஒரு நல்ல சகோதரர். ஆகவே நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்களுக்காக செவியும். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எங்கள் பிள்ளைங்களுக்காக பிள்ளைங்க நல்ல புத்தியில ஒழுக்கத்தில் கல்வியில வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு செவியுங்க. அது உங்களுக்கு பிள்ளைகள் ஆகிய உங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. அப்பாரா எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? ஓகே, வெரி குட். நம்ம இங்கே தான் இருக்கணும், ஆனால் நம்மளால வர முடியல இல்லையா? நமக்கு பல வேலைகள் இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறோம், படிக்கிறோம் அப்படிலாம். இப்போ இவங்க இத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு எப்பயாவது நேரம் கிடைக்கும் பொழுது லீவ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரியா? ஒரு 2-3 பேர் சேர்ந்து நீங்கள் வந்து தாத்தா பாட்டிகளை விசிட் பண்ணிருக்கோம். நேரம் கிடைக்கும் பண்ணீங்களா? இன்னைக்கு வந்தோம் இதோட முடிஞ்சிச்சு அப்படி இருக்கக்கூடாது. நேரம் கிடைக்கும் போது என்ன பண்ணோம்? நேரம் கிடைக்கும் போது வந்து தாத்தா பாட்டிங்களை விசிட் பண்ணிட்டு நல்லா இருக்கீங்க ஒரு 10 நிமிஷம், ரொம்ப நேரம் செலவு பண்ண தேவை. ஒரு 10 நிமிஷம் அவங்களோட வந்து செலவு பண்ணிட்டு, இப்போ பார்த்தீங்களா நீங்கள் டான்ஸ் ஆடும்போது ஒரு பாட்டி அவங்களா எழுந்துச்சு வந்து எல்லா குழந்தைங்களையும் கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்தாங்க இல்லையா? அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது முக்கியமாக பெரிய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வர முடியாது தனியாக. பெரிய பிள்ளைங்க இந்த வழியாக வரீங்க வந்து தாத்தா பாட்டிங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க, உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம். அதே ஒரு கோரிக்கை தான் இளையோருக்கும் நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து இந்த தாத்தா பாட்டிகளை சந்திக்குமாறு முறை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இந்த நாள் சிறப்பாக பிள்ளைகள் அடுத்தபடியாக 3வது வந்து இந்த நிகழ்வு நான் கடந்த ஒரு வாரமாக பார்க்க வந்தேன். சின்ன பிள்ளைங்க அதே மாதிரி பெரிய பிள்ளைங்க வந்து டெய்லியும் செவினா தலைமையில் எங்க இருக்காங்க? செவினா தலைமையில மற்ற இளையோடு சேர்ந்து பிள்ளைகளுக்கு நன்றாக பயிற்சி கொடுத்து மிக அழகாக எல்லாவற்றையும் செய்தார்கள். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நம்முடைய அந்த பிள்ளை பிலோமினா மற்ற அனைத்து இளையோருக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வளர்த்த கரவழைக்கலாம். அதுபோல நம்முடைய பயிற்சியளித்த ஆசிரியர்கள், சகோதரிகள் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம இங்க தாத்தா பாட்டியை சந்திக்க வரணும்னு சொன்னோன்னு நம்முடைய அண்ணன் பாலண்ணன் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இந்த வகையில நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி நமக்கு ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மறைக்கல்வி வகுப்பு பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக வந்து நம்மோடு இருந்து பயணிக்கிற நம்முடைய அண்ணன்கள் அக்காக்கள், நம்முடைய அண்ணன் அக்காக்கள் இளையவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை எல்லாம் ஒருங்கிணைத்து பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அவினாஷ் அவர்களுக்கும் என்னுடைய
தொடர்ந்து இது போன்ற நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு நிகழ்வை நம்முடைய மறைக்கல்வி நிகழ்வுகளிலே வைத்து நாம் சிறப்பாக கற்றுக்கொள்வோம். கடவுள் ஆசிர்வாதம். வர்க்கத்தில் பசங்க சவுண்டே காணும். சந்தோஷமா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த இல்லம் வந்து ஆரம்பிச்சது வந்து 2007. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் ஆச்சு. முதல் முறையா மறைக்கல்வி மாணவர்கள் இங்க வந்து நீங்க இந்த நிகழ்வை வந்து சிறப்பித்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாலிபர்கள் நிறைய வாட்டி இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா மறைக்கல்வி பிள்ளைகள் வந்து வருவது இதுதான் முதல் தடவை. ஏன்னா சென்னையில இருந்து 2 மணி நேரம் பிரயாணம் செய்து இங்க வந்து ஒரு நாள் செலவு செஞ்சுட்டு இவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு இப்போ நிறைய பேர் ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஜேபிஆர் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சனிக்கிழமை வந்துடுவாங்க. இப்படி இந்த ஒரு மாதம் கிடையாது, இப்படி ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய பிள்ளைகள் வந்து வரலையேன்ற ஒரு குறை மனத்துக்குள்ள இருந்தாலும் அதை வந்து கடவுள் இன்றைய நாளில் வந்து நிறைவு செய்திருக்கிறார். அதை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரிகளுக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் உங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள். இப்போ ரீசெண்டா வந்து போப்பாண்டவர் சொன்னது என்னன்னா, இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ஷேர் த காஸ்பல். நம்ம இறைவார்த்தையை வந்து படிக்கிறது இல்லாம அந்த இறைவார்த்தை படி வாழுது. இன்னைக்கு நீங்க செஞ்சிருக்கிறது அதை நிறைவு செய்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பைபிள்ல நிறைய நிகழ்வுகள் பார்க்கிறோம். வயது முதிர்ந்தவர்களை பார்க்க சென்ற போது பல அற்புதங்கள் நடந்திருக்கின்றன. இன்றைக்கு நீங்க அந்த மூத்தவர்களை சந்திக்க வந்திருக்கின்றீர்கள். உண்மையிலே வந்து இன்றைய நாள் நம்முடைய போப்பாண்டவர் சொன்ன மாதிரி இந்த இறைவார்த்தையை வாழ்வாக்க நீங்கள் முழுமையாக நிறைவு செய்திருக்கிறார். எனவே எங்க குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து சின்ன பசங்க இங்கே இருக்கு, பெரியதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த இல்லமானது 2007ஆம் ஆண்டு வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுல பாத்தீங்கன்னா 22 தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்க, 10 கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 30 பேர் இங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எந்த வெளிநாட்டு நிறுவனமோ இல்ல அரசாங்கமோ உதவி செய்து நடத்தப்படுகின்ற நிறுவனம் இல்லை. முழுக்க மக்களால் மட்டும்தான் அவங்க செய்யற உதவினால் தான் இந்த இல்லம் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. வேடிக்கை பாக்குறீங்க, சாதாரண விஷயமா? இது வந்து இவர் இல்லைன்னா இது வந்து சாத்தியமே இல்லை. ஒரு நாளைக்கு 30 பேர் நம்ம வீட்டுக்கு பேர் சாப்பிடுறோம், 4-5 பேர் சாப்பிடுறோம். அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஆனா இந்த 30 பேர் இங்க வந்து வாழ்வதற்கும் சாப்பிடுவதற்கும் எந்த ஒரு டென்ஷன் இல்லாம கடவுள் வந்து நல்ல உள்ளங்களை இங்கே அனுப்பி கொண்டிருக்கின்றார், வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் அவருக்கு நன்றி சொல்ல நாங்கள் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இது வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வதிலும் பெருமை அடைகின்றோம். இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது, இது ஒரு நாள்ல முடிவது கிடையாது. அது ஒரு சின்ன நிகழ்வு. என்னன்னா, நிறைய வாட்டி நான் வந்து சொல்லியிருப்பேன், இன்றைக்கும் வந்து ஒரு அமுத சுரபியாட்டமே இருக்கிறது. என்னன்னா, 2019-18க்கு முன்னாடி, கோவிடுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த இல்லம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து ஒரு கடையா போயிட்டு காசு கொடுத்துட்டு வாங்கி தான் நாங்க வந்து அரிசி வாங்குவோம். குறிப்பா அப்போ வந்து நம்ம கேஸ் போடிங் இருக்கோ, அங்க இருக்கிற எக்ஸஸா இருக்கிற அரிசியை வந்து வாங்குவோம், அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. அங்க இல்லாத பட்சத்தில் வந்து ரேஷன் அரிசி இருக்கிற கடையில போயிட்டு வாங்குவோம். இப்போ கோவிட் டைம்ல வந்தப்போ நிறைய நெறிப்புறவர்கள் இருளர்களுக்கு எல்லாம் வந்து இலவசமா அரிசியும் மளிகை சாமான் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் நல்ல அரிசி கொடுக்குறோமே, நம்ம குடும்பத்துல ரேஷன் அரிசி சாப்பிட்றோமே அப்படின்னு யோசனை வந்து மாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஒரு மாசத்துக்கு 15-20 பத்து அரிசி தேவைப்படும். அவ்வளவு நம்மளால வந்து சுமக்க முடியுமா, செய்ய முடியுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. இருந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு தைரியம் வந்து அன்னைக்கு மாற்றணும், அன்றைக்கே மாற்றணும். இன்றைக்கு வரைக்கும் அந்த நல்ல அரிசியை வந்து நாங்க ஒரு பை கூட வாங்கலாம். இன்றைக்கு வந்து ஒரு 50, 60, 70 மூட்டை வந்து ஸ்டாக் இருக்கு. எப்படி தெரியாது, யாராவது ஒருத்தர் 5 மூட்டை வச்சிருவாங்க, 10 மூட்டை வச்சிருவாங்க.
இது வரைக்கும் அரிசியை வந்து இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அரிசியை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. ஆனாலும் வந்து ஏன் இவ்வளவு வருது அப்படின்ற யோசிக்கிற அளவு கடவுள் வந்து அப்படியே மாத்திட்டாரு. இந்த அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது சந்தோஷமா இருக்கின்றது. இறுதியாக நம்முடைய பிள்ளைகள் வந்து மிக சிறப்பா வந்து அவருடைய நிகழ்ச்சிகள் வந்து அருமையா இருந்தது. குறுகிய காலம், இடம் வந்து நெருக்கடியான ஒரு இடம் இருந்தாலும் நீங்க வந்து ஒரே யூனிஃபார்மா ஆடும் பொழுது பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க தாத்தா பாட்டிங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. மீண்டும் ஒரு முறை எங்க அனைவருக்காக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்கள். பதினேழு ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால சொந்த தந்தையர்கள் எங்கூட அழைக்கின்றோம். எங்க பெரியவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. அருட்சகோதரிகள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் முன்பாக ஒருபடி அன்போடு அழைக்கின்றேன். தமிழ் புரியும் நினைக்கிறேன். கேம்ப்ல வாங்க, பரவாயில்ல எதிர்காலத்தில் ஆசிரியராக ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நம்முடைய தம்பிங்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லணும். நீங்கள் 15 பேருக்கு மேலே வந்திருக்கீங்க. அவங்களோட டவுன் நம்ம கிட்ட இல்லை. அதனால எல்லாருக்கும் போடுற மாதிரி, அதாவது ஒருத்தர் பிரீத்தி ஒரு போட்டோ எல்லாரும் போட்ட மாதிரி இப்போதைக்கு லீட் பண்ணுறது யாரு? இப்போ மறைக்கல்வி ஆசிரியரா? எம்சி கிலோ நல்லா பண்ணாங்க. கிலோவுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். எல்லா தம்பிகளும் வரலாமே. எல்லாரும் வாங்க. ஒருத்தரை தான் போட முடியும், ஆனா எல்லாரும் வாங்க. சரிண்ணா வாங்க, எல்லாரும் வாங்க. தம்பிங்களுக்கு ரொம்ப நன்றி. இவங்க வந்து அடிக்கடி வராங்க எங்களுக்கு வந்து முடிந்தவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை எங்கள் குடும்பத்தை
Thank you.